ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு பொங்கல் பொருள், அதாவது அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு வந்து பொங்கல் பொருள் போடுறதுக்கு இன்னைக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு. அதனால் நான் கிளம்பிட்டேன். பாருங்கள், கார்டு டோக்கன் எடுத்தாச்சு. சரி, போயிட்டு வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ரேஷன் கடைக்கு வந்தாச்சு. க்யூவில் நின்றுட்டுருக்கேன். ரொம்ப கூட்டம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டோக்கன் வந்து டேட் ரீதியாக கொடுத்ததுனால எல்லாம் அப்போ வரலாம் அப்படின்ட்டு இருந்துட்டாங்க போல இருக்குது. கூட்டம்லாம் இல்லை. ஓகே, வாங்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன கொடுக்க போகிறாங்க, எல்லாருக்கும் என்ன கொடுத்தாங்களோ அதே தான் நமக்கு. பாருங்கள், சாரீ ப்ளூ கலர் ரேஷன் சாரீ, அப்புறம் வேட்டி, அதுக்கப்புறமா கரும்பு. அது முழு கரும்பாக இருந்துச்சு, அங்கேயே உடச்சி கொடுத்துட்டாங்க. 3 பீஸ் ஆகிருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா இது சர்க்கரை, எல்லாத்துக்கும் பேக் எடுத்துகிட்டு போயிடணும். சர்க்கரை, அரிசி, பச்சரிசி, அப்புறம் முக்கியமான விஷயத்த மறந்துட்டோமே, அமௌண்ட் 3000. நாங்கள் பொங்கல் பொருள் வாங்கியாச்சு. நீங்கள் எல்லாம் வாங்கியாச்சா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நானே போகிற மாதிரி ஆயிடுச்சு பொங்கல் பொருள் வாங்குறதுக்கு. ஆக்சுவலாக அவருக்கு தெரியாது நான் போனது. ஏன்னா இன்னைக்கு தானே 10ஆம் தேதி. அவர் பாட்டுக்கு ஒர்க்குக்கு போயிட்டாரு. அதனால் நானே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வந்தப்புறம் பார்த்துட்டு தான் ஷாக் ஆகுவாருன்னு நினைக்கிறேன். உடனே எல்லாரும் கேட்க போறீங்க, பணம் கொடுக்குறாங்கன்னு நீங்க போயிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஒர்க்கு போயிட்டாரு, அதனால நான் போயிட்டு வந்துட்டேன். ஓகே, அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் எல்லாம் புரியும். சின்ன வீடியோ தான். ஓகே, இப்போ அந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் சொன்னேன். ப்ளவுஸ் காமிச்சிருப்பேன், ஒரு ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸுக்கு வந்து சும்மா பிளெயினாக ரவுண்ட் நெக் மட்டும் கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்க, டிசைன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிசைன் எப்படி இருக்குது, இந்த டிசைன் நான் எப்படி பண்ணேன்றது வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கேன்வாஸ் வச்சு இந்த டிசைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பஃப் ஸ்லீவு, டபுள் கலர். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி டெய்லரிங் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். vlog வீடியோஸும் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்கிற டாபிக், அதாவது எந்தெந்த டாப்பிக்கில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்றது அந்தந்த ஹெட்டிங்லையே நீங்கள் பார்த்த உடனேயே தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லாங் வீடியோ மட்டும் இல்லை, ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா காமெடி, கப்பிள்ஸ் ரீல்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். எங்களோட ரீல்ஸ் வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சாதான் ரீல்ஸ் போட்டாலும் சரி, காமெடி வீடியோஸ் போட்டாலும் சரி, vlog போட்டாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.